கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இன்றோடு நம்ம என்னாகம புஸ்தகத்தை வாசிச்சு முடிச்சோம். அந்த ஒவ்வொரு அதிகாரத்தை குறித்து ஒரு சின்ன முன்னுரையை கொடுத்துட்டு இந்த பகுதியை வச்சு நம்ம 2 காரியங்களுக்காக இந்த இரவில நம்ம ஜெபிக்க போகிறோம். 33ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் சமனான வெளியில இப்ப வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த பிரயாணப்பட்ட நாட்களின் அல்லது வருஷங்களின் பிரயாண விவரங்கள் இந்த அதிகாரத்துல கொடுக்கப்படுகிறது. 34ஆம் அதிகாரத்துலங்க இப்ப கானான் தேசத்துக்கு உள்ள நுழைய போறாங்க. அப்ப இந்த கானான் தேசத்துல இவனுடைய எல்லை எதுவா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதற்கப்புறம் 2 கோத்திரங்களுக்கு உரிய இடங்கள் முன்பே பிரிக்கப்பட்டு கொடுத்தாச்சு. அதாவது ரூபன், காத் புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார், அந்த 2 கோத்திரங்களுக்கு முன்பதாகவே அவங்க சுதந்திரத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப மீதமுள்ள இந்த 9 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள இப்ப நுழையிறாங்க பாருங்க. அப்ப இந்த கானான் தேசத்தின் கர்த்தர் அவர்களுக்கென்று பவுண்டரி குறிச்ச பகுதிகளை இப்ப பிரிச்சு கொடுக்கணும். இது யார் யார் செய்ய போறாங்க? ஆசாரியனாக எலெயாசரும் நூனின் குமாரனாக யோசுவாவும் அவங்க தலைமையின் கீழே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவனை பிரித்து அவர்கள் மூலமா இது பிரித்து கொடுக்க போறாங்க. அது 34ஆம் அதிகாரத்துல அந்த தலைவர்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர் அவரா செலக்ட் பண்ணி அது கட்டளையா கொடுக்கிறார். 35ஆம் அதிகாரத்துலங்க லேவியருக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லி இருந்தாரு, அவர்களுக்கு என்று தனியான சுதந்திரம் இல்ல, கர்த்தர் தான் அவர்களுடைய சுதந்திரம். ஆண்டவர் அவர்களை தன் சொத்தாக தெரிந்து கொண்டார். இவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆனாலும் அவர்கள் வாழணுமே, அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படணுமே என்று சொல்லி அவர்களுக்கு என்று 48 பட்டணங்கள் ஆண்டவர் பிரிக்க சொல்றார். அப்போ இந்த லேவியர்கள் முக்கியமான வேலை என்ன? ஜனங்களை கர்த்தர் பக்கமா திருப்பணும். ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இவர்கள் துணை செய்யணும். அதனால இந்த 48 பட்டணங்கள் இந்த 12 கோத்திரத்தாரின் சுதந்திரத்தின் நடுவே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது. ரொம்ப முக்கியமா இந்த 35ஆம் அதிகாரத்துல 6 விசேஷித்த பட்டணங்களை, இந்த 48ல இன்னும் 6, அப்பனா 42 பிளஸ் 6. அப்ப இந்த 6 பட்டணங்களுக்கு ஒரு விசேஷத்த பெயர் கொடுக்கப்படுகிறது, அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லி. யோர்தான் நதிக்கு ஈஸ்ட் பக்கம், கிழக்கு பக்கம் 3 பட்டணங்களும், யோர்தான் நதிக்கு மேற்கு பக்கம் 3 பட்டணங்களும், இப்படி 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களா பிரித்தெடுக்கப்படுகிறது. அதை குறித்து நம்ம பின்னால பார்த்து ஜெபிக்க போகிறோம். அப்ப இந்த 35ஆம் அதிகாரத்துல அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யார் வந்து பாதுகாக்கப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் இந்த அதிகாரத்துல பிரிக்கிறார். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, யார் கொலை செய்யப்படணும், யார் கொலை செய்யப்படாம பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டு இந்த அதிகாரத்துல அழகா பிரிச்சு கொடுக்கிறார். 36ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருகிறது. முக்கியமா மனாசேயின் அந்த கோத்திரத்தார் சேர்ந்தவங்க வந்து சொல்றாங்க, மனாசே கோத்திரத்தை சேர்ந்த 5 சகோதரிகள் தான் கொஞ்ச நாள் முன்னால நம்ம தியானிச்சோம். அவர்கள் தகப்பன் குமாரன் இல்லாம இறந்துட்டாங்க. அதனால அவங்க சுதந்திரம் இல்லாம போகிற சூழ்நிலை வருகிறது. கர்த்தர் குறுக்கிட்டு அவர்களுக்கும் குமாரர்கள் நடுவே அவர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கும்படி சொல்லுகிறார். இப்போ ஒரு பிராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் அந்த மனாசே கோத்திரத்தார் வந்து மோசேட்ட சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்கன்னா, இந்த சகோதரிகள் வேற கோத்திரத்தை திருமணம் பண்ணிட்டா மனாசே கோத்திரத்துக்குரிய சுதந்திரம் அந்த கோத்திரத்தாருக்கு போயிருமே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் எங்க நிலங்கள் அவங்களுக்கு சுதந்திரமா மாறிவிடுமே என்று சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய கட்டளையின்படி மோசே சொல்லுகிறார். அழகா அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்துல நம்பர்ஸ் 36:5. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தால் சொல்லுகிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். என்ன முடிவு கட்டுகிறாருன்னா, அந்தந்த கோத்திரத்தார் அவங்க கோத்திரத்துக்குள்ளதான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். அப்போ அந்த நிலங்கள் அவர்களுக்குள்ளதான் இருக்கும் என்று சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறத 36ஆம் அதிகாரத்தோடு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம 33ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். 33ஆம் அதிகாரங்க ஒரு ஜீனியாலஜி போல இருக்கும். ஒரு பெரிய லிஸ்ட் அந்த இடத்துல வருகிறத பாக்குறோம். நீங்க கணக்கு போட்டு பாப்பீங்கன்னா ஏறத்தாழ 42 இடங்கள் இஸ்ரவேலர் பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் கடந்து வந்த பகுதிகளை இந்த இடத்துல சொல்லுகிறாங்க. 42 இடங்களை இந்த இடத்துல குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இத கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிப்பீங்கன்னா ஒரு சில இடங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணப்பட்டதை பார்க்க முடியும். இதே என்னாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு சில இடங்கள் இந்த லிஸ்ட்ல இல்ல. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்ட நிறைய இடங்கள் வேற எங்கேயோ சொல்லப்படல. சரி, ஆனா ஆவியானவர் இந்த இடங்களை இதுல குறிச்சு எழுத சொன்னார். அதாவது எது ரொம்ப முக்கியமானதோ, எது தன்னுடைய ஜனங்களுக்கு
கர்த்தர் தங்களை நடத்தின விதத்தை ஞாபகப்படுத்துமோ, எது தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பு அடைய வைக்குமோ, எது தன் ஜனங்களுக்கு இந்த தப்ப நாங்க மறுபடியும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஞாபகப்படுத்தி நீதியான வழியில கொண்டு போக வைக்குமோ, அந்த இடங்களை கர்த்தருடைய நடத்துதலின்படி மோசே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறத பார்க்கிறோம். நீங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னாகமோ 33ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், நம்பர்ஸ் 33:2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன. இது 2 பிரிவா பிரிக்க முடியும். 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எகிப்திலிருந்து ஆரம்பிச்சு சீனாய் மலைக்கு வருகிறத பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் சீனாயிலிருந்து ஆரம்பிச்சு இப்பொழுது அவங்க தங்கி இருக்கிற அந்த யோர்தானின் எல்லை, அடுத்தது எரிகோ பட்டணம் வரப்போகிறது. மோவாபின் சமனான வெளியில இப்ப இவங்க பரம்பி இருக்கிறாங்க. அப்போ இந்த பட்டணங்கள் குறிக்கப்படுகிறது. சரி, இந்த என்னாகமும் 33ஆம் அதிகாரத்துல 42 பட்டணங்கள் சொல்லப்படுகிறதுங்க. இதுக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க. ஆனா நமக்கு எதுவுமே தெளிவாய் இதுல புரிந்து கொள்ள முடிகிறது இல்ல. ஒரு சிலது மட்டும் ஞாபகப்படுத்தின பாருங்க. 42 இடங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. மத்தேயு புஸ்தகத்துல இயேசுவின் வம்ச வரலாறை குறித்து சொல்லப்படும். அதுலயும் 42 சந்ததிகளை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுவும் இந்த 42 அந்த 42 ஒப்பிட்டு பேசுவாங்க. இன்னொன்னு சொல்லும் போது இந்த 42 பகுதிகளை 6 பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. 6 பகுதிகள், ஒவ்வொரு பகுதியிலும் 7 இடங்கள். அப்ப 6 × 7 42. 6 பகுதிகள், 6 பகுதிகள் பிரிச்சு வந்துட்டாங்க. 6 நாள் அதை குறிக்கும். 6 நாளா பிரிச்சு வந்துட்டாங்க. இப்பொழுது 7வது பகுதி, 7வது நாள் இவங்க எங்க போக போறாங்க? கானானுக்கு போக போறாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல அந்த கானானுக்கு போவதை குறித்து அவர் இளைப்பாறுதல் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப 6 நாள் வேலை செஞ்சாச்சு. இப்போ 7வது நாள், 7வது பகுதி அவங்களுக்கு என்னதான்? கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிற, கர்த்தருக்குள் அவங்க இருக்கிற இளைப்பாறுதலை குறிக்கும் சொல்லி சொல்லுகிறாங்க. சரி, இதெல்லாம் அவங்கவுங்க அபிப்பிராயங்கள், நமக்கு அதை குறித்து தெளிவா தெரியவில்லை. ஆனா இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 4 பாடங்கள் உண்டு. அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். முதல் காரியங்க, நல்ல கவனிங்க. இந்த லிஸ்ட் மோசே எழுதல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவர் அந்த அட்டவணையை என்ன செய்தார்? அவர் எழுதினார். இந்த பிரயாணங்களின் விவரத்தை எழுதினார். முதல் சத்தியங்க, God keeps records. ஆண்டவர் தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் எழுதி வைக்கிற ஒரு தேவன். ஒரு நாள் அவருக்கு முன்னால போய் நம்ம நிக்கணும். அப்போ இது நமக்கு என்ன எச்சரிப்பை கொடுக்கணும்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட். ஆண்டவர் முன்னால ஒரு நாள் போய் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம நிக்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னால ஒரு சகோதரர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு பெரிய பட்டணம், பெங்களூர் பட்டணத்துலதான் இது நடந்தது. அவங்க லேட் நைட்டா அவங்க வண்டியில போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப 4 ரோடு வருகிறது. அங்க டிராபிக் லைட் இருக்கு. டிராபிக் லைட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அந்த நடு இரவு நேரத்துல. அப்பொழுது இவர் போன ரோட்ல ரெட் லைட் வந்துச்சு. ஆனா எந்த டிராபிக்கும் இல்ல, ஒருவருமே இல்லங்கிறதுனால ரெட் லைட் வந்தது பார்த்தும் அதை மீறி அந்த ரோட்ல ஒரு ஸ்ட்ரைட்டா போயிட்டாரா. யார் இருக்கிறா, யார் பாக்குறா, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாராம். அடுத்த நாள் பார்த்தா வீட்டுக்கு நோட்டீஸ் வருகிறதா. என்ன நோட்டீஸ் வருகிறதா? நேற்று இரவு இந்த 12:30 மணிக்கு நீங்க டிராபிக் ஜம்ப் பண்ணீங்க, ஆகையால் வந்து ஃபைன் கட்டுங்க. இவருக்கு ஒரே ஷாக்கா. யாருமே இல்லன்னு நினைச்சேன், யாருமே பாக்கலன்னு நினைச்சேன். என்னுடைய வண்டி நம்பரை பார்த்து என்னுடைய அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்து செய்யறாங்கன்னா எப்படி? அங்க என்ன இருக்குது? அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா இவருடைய வண்டி நம்பரை நோட் பண்ணுது. இவர் கிராஸ் பண்ணதை நோட் பண்றாங்க, வந்து ஃபைன் பண்றாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கணும். மனுஷனே இந்த மாதிரி கணக்கு வச்சு காரியங்களை செய்வாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எவ்வளவு கணக்கு வைக்கிறவர் அல்லவா? ஒரு சில வசனங்கள் ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். Hebrews chapter 4 verse 13. அவருடைய பார்வைக்கு, அவருங்கிறது யாரை குறிக்கிறது? தேவன். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Nothing is hidden from the Lord. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை குறிப்பை யாரோ எழுதுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய தடவை அதுல நம்ம வெட்கப்படுகிற காரியங்களை, நமக்கு கேவலத்தை கொடுக்கிற காரியங்களை, நமக்கு அவமானம் அந்த காரியங்களை அதிகபட்சமா என்ன செய்ய மாட்டாங்க? எழுத மாட்டாங்க. நமக்கு கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நன்மையான காரியங்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்டவர் அல்ல. நீதியாய் காரியங்களை செய்கிறவர். அந்த இடத்துல முறுமுறுத்து இருக்காங்கன்னா முறுமுறுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. அந்த இடத்துல தண்ணிக்காக ஆண்டவர்ட்ட கோபப்பட்டாங்கன்னா அது எழுதி வைக்கிறாரு. அந்த இடத்துல இறைச்சி கேட்டாங்கன்னா அந்த இறைச்சி கேட்டத காரியத்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. கணக்கு வைக்கிற ஒரு தேவன். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கணுங்க. யாரும் பார்க்கல, யாரும் கவனிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தில் ஈடுபடுவோமா? இந்த என்னாகமம் 33ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாய் ஒரு சத்தியத்தை உணர்த்துகிறது.
ஆண்டவர் கணக்கு வைக்கிற ஒரு தேவன். ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, Matthew chapter 12 verse 36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்ப இந்த வீணான வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? டைரியில் எழுதுவது போல எழுதி வைக்கிறார் ஆண்டவர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மலாக்கி chapter 3 verse 16, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க நன்மையான காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. நான் பேசுகிற நன்மையான வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளும் கர்த்தருக்கு பயந்து நான் பேசுகிற வார்த்தைகளும் கர்த்தர் பாராட்டும்படி அதை என்ன செய்யறாரு? இன் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கிறார். வெறும் வார்த்தைகள் மட்டுமா என்று சொன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 2 Corinthians chapter 5 verse 10, 9ஆம் வசனமும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு விசுவாசி பீமா சீட்னு சொல்றாங்க, கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் முன்னால போய் நிக்கணும். சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படி. அப்போ ஒவ்வொரு நன்மையும் தீமையையும் ஒரு விசுவாசி செய்ததை ஆண்டவர் என்ன செய்யறாரு? எழுதி வைக்கிறார், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. பேச்சு தீமையோ நன்மையோ, செயல்கள் தீமையோ நன்மையோ, அதோடு நிக்கல. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க, 5வது வசனம். 1 Corinthians chapter 4 verse 5 வாசிக்கலாம். முந்தின வசனத்துல, நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான், அவர்தான் சரியா நியாயம் தீர்ப்பார். ஏன் 5ஆம் வசனத்துல சொல்றாரு? ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இன்னைக்கு மறைவாய் இருக்கிற காரியங்கள், இருதயத்தின் யோசனைகள், அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் அன்னைக்கு என்ன செய்வாராம்? வெளியரங்கமாக்குவாராம். ஹிடன் திங்ஸ், யோசனைகள். ஒரு மொழிபெயர்ப்புல மை மோட்டிவ்ஸ், ஒரு காரியத்தை நான் ஏன் செய்கிறேன் அந்த நோக்கத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? நோட் பண்ணி வைக்கிறாராம். காணிக்க கொடுக்கிறேன், ஏன் காணிக்க கொடுக்கிறேன்? யாரோ ஏழைக்கு உதவி செய்யறேன், ஏன் அந்த உதவி செய்கிறேன்? உபவாசம் பண்றேன், ஏன் உபவாசம் பண்றேன்? ஊழியம் செய்யறேன், ஏன் ஊழியம் செய்கிறேன்? நோக்கங்களையும் யோசனைகளையும் நோக்கங்களையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதற்கும் நாம் ஒரு நாள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். முதல் சத்தியம், நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுமே. இரண்டாவதாகங்க, இவர்கள் 40 வருடத்தின் பிரயாணம் இதுல சொல்லப்படுகிறது. சீனாய் மலை வரைக்கும் ஏறத்தாழ 2 வருஷங்கள், 1 வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமா. அதுக்கப்புறம் சீனாய் மலையிலிருந்து இந்த மோவாபின் சமனான வெளி வரைக்கும், அந்த யோர்தானின் எல்லை வரைக்கும் ஏறத்தாழ 38 வருஷங்கள். அப்ப 40 வருஷங்கள் இவர்கள் வாழ்க்கை என்ன நடந்துச்சுங்கிறத இந்த பகுதி நமக்கு காட்டுது. நல்லா கவனிச்சு பாருங்க. எகிப்து தேசத்துல இருந்து இப்ப எங்க போறாங்க? சீனாய் மலைக்கு போறாங்க. இடைப்பட்ட காலம். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் இவர்கள் ஒரே இடத்துல இருக்கவே இல்லை. இந்த பூமிக்குரிய எந்த இடமும், அது எவ்வளவு வசதியா இருக்கட்டும், ஏலீம்ங்கிற ஒரு இடத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்க 12 நீரூற்றுக்கள் இருந்துச்சான், 70 பேரீச்ச மரங்கள் இருந்துச்சான், அவ்வளோ செழிப்பான இடம். ஆனா ஆண்டவர் அங்கேயே அவங்களை என்ன செய்யல? வைக்கல. மாறாங்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு, ரெஃபிதீம்ங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஆண்டவர் இவர்களை எங்கேயுமே பெர்மனண்டா இருக்க விடல. they were keeping on moving. நீங்க அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை மறுபடியும் மனசுல போடும். என்ன வார்த்தைன்னாங்க, நான் அதை கவனிச்சு பார்த்தேன். புறப்பட்டு போனார்கள், பாளையம் இறங்கினார்கள். அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பாளையம் இறங்கினார்கள். இந்த புறப்பட்டு பாளையம் இறங்கி இத மட்டும் சொல்லக்கூடிய வசனங்கள் 41 வசனங்கள். 41 வசனங்கள்ல இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணப்படும். புறப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்தை சொல்லி பாளையம் இறங்கினார்கள். they departed, they encamped. பாருங்க, இந்த 2வது இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ரட்சிக்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு பரம கானானுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் நல்ல ஆழமா எனக்கு பதிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன். இதை நான் அறிக்கை செய்யணும், இதை விசுவாசிக்கணும், அதற்கேற்றபடி நான் வாழணும். இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 14 வாசிக்கலாமா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எபிரேயர் 11-16 வசனத்துல, ஹீப்ரூஸ் 11:16, ஆண்டவர் ஏன் தன்னுடைய பிள்ளைகளை
பார்த்து இவருடைய தேவன் நான் என்று சொல்லி சொல்ல ஏன் வெட்கப்படல? ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா 16ஆம் வசனம் சொல்லி சொல்லுது, அதை அல்ல. அதைன்னா என்ன அர்த்தம்? விட்டு வந்த தேசம், விட்டு வந்த உலகம், விட்டு வந்த பாவம், விட்டு வந்த சொத்துக்கள், விட்டு வந்த இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த கீழானவைகள், அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பரமதேசத்தை விரும்பினார்கள் போடல, பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க கானான்ங்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போய்கொண்டிருக்கிறது உண்மையானா, உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையானா, அந்த ராஜ்யத்தையே நீங்கள் விரும்புவீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக நகரத்தை ஆயத்தம் பண்ணுவார். உங்கள் தேவன் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ள அவர் வெட்கப்பட மாட்டார். இரண்டாவது சத்தியம், இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்ல, வரப்போகிறதை நாடுகிறோம். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நகரத்தை நாம் நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் கூட வாசிச்சிடலாம். 2 Corinthians chapter 5 verses 1 and 2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த கூடாரத்துல இருக்கும் போதெல்லாம், இந்த பூமியில இருக்கும் போதெல்லாம் ஒரு தவிப்பு தான். இப்போ குழந்தைய பறிகொடுத்த, குட்டிய பறிகொடுத்த கரடி போல அந்த நகரத்தை தான் தேடுகிறேன், அங்க நான் போனோம், எப்ப என் ஆண்டவரை பார்ப்பேன். யூத ஜனங்கள் ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் முன்பு சொல்லிக் கொள்வாங்களாம், நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம், நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம் சொல்லி சொல்லுவாங்களாம். ஆதி சபையில பயங்கரமா அவங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது தங்க சொந்த வீடுகள், சொந்த ஊர்கள், சொந்த சபை கட்டடங்கள் தான் துரத்தப்பட்டுட்டாங்க. அங்கங்க கேட்டகோம்ஸ் சொல்லி மலையில வெட்டப்பட்ட சின்ன 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 குகைகள் இருந்தது, அங்கதான் தங்கி கொண்டிருந்தாங்களாம். அந்த குகைகள் எல்லாம் எழுதப்பட்ட முக்கியமான வார்த்தை என்ன? மாரநாதா, மாரநாதா, இயேசுவே வாரும். அவங்க ஏக்கமெல்லாம் கிறிஸ்துவாதான் இருந்துச்சு, அவங்க ஏக்கமெல்லாம் இயேசுவின் வருகையாதான் இருந்துச்சு. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த பூமி நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு அழகை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வேலையை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வருமானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு தாளந்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அனைத்தும் அனித்தியமானது, எதுவுமே பர்மனன்ட் அல்ல. ஏலிமானாலும் சரி, ரெஃபிதிமானாலும் சரி, எல்லாமே டெம்பரரியானது. நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு இருக்கு, அதை தான் நம்ம தேடி போனோம். மூன்றாவதாகுங்க, இந்த லிஸ்ட பார்க்கும்போது இவர்கள் வனாந்திரத்துலதான் பிரயாணம் பண்ணாங்க. ஆனா ஒரு ப்ராக்ரஷனை பார்க்க முடியும், ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். என்ன வளர்ச்சின்னா, நான் ஒரு சில வசனங்களை மேல்கோள் காட்டுகிறேன் பாருங்க. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, Numbers 33 verse 6, சுக்கோத்தில் இருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். வனாந்திரத்துக்கு இன்னும் போல, வனாந்திரத்தின் எல்லை, the edge of wilderness, the border of wilderness, இன்னும் வில்டர்னஸ் குள்ள போல. 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்துக்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ ஆக்சுவல் வில்டர்னஸ் குள்ள, ஆக்சுவல் வனாந்திரத்துக்குள்ள போயிட்டாங்க. வனாந்திரத்தின் எட்ஜ்ல இருந்தவங்க ஆண்டவர் பழக்கி வைக்கிறார், அடுத்தது வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். 3 வனாந்திரத்தின் பெயர்கள் இந்த பகுதியில சொல்லப்படும். ஏத்தாம் வனாந்திரம் 33:8, 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. 11ஆம் வசனத்துல 11th verse, சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன்ங்கிற ஒரு வனாந்திரம். அடுத்தது 15ஆம் வசனத்துல சீனாய் வனாந்திரத்துல பாளையம் இறங்கினார்கள். இதுல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க? ஆண்டவர் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி மெதுவா அழகா என்ன செய்யறாரு? நடத்திட்டு போனார். முதல்ல கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் அதிக கஷ்டம். முதல்ல குறைவான பாடுகள், அப்புறம் அதிக பாடுகள். இப்படி ஆண்டவர் இவர்களை ஒரு கரவலாடை எப்படி மெதுவாய் நடத்துவார்களோ அப்படி மெதுவா அவங்க பேசல, அவங்க புரிந்து கொள்ற மாதிரி அழகா நடத்திட்டு போனதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரு 2 வசனம் ஃபாஸ்டா வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Exodus 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. கழுகுகளின் செட்டைகள் சுமப்பது போல கர்த்தர் கூடவே இருந்தாரு. கண்ணமுனால மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு, பாடு இருந்துச்சு, வனாந்திர அனுபவங்கள் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் கூடவே இருந்தாரு. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம், Deuteronomy 32 verse 10, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இந்த என்னாகமம் 33ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கரிசனைய, the goodness of the Lord, the grace of the Lord, ஆண்டவர் எவ்வளவு அழகா தன்னுடைய ஜனங்களை
சுமந்து வருகிறத, நடத்துகிறத, பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, அதனோட கர்த்தர் கூட இருக்கிற அழகாய் கர்த்தர் நடத்திட்டு போறத அனுபவிக்க வைக்கிறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர்கள், நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இன்னைக்கு நீங்க போகிற பாதை வனாந்திரம் போல இருக்கலாம், வனாந்திரத்தின் எல்லை போல இருக்கலாம், வனாந்திரத்தின் மத்தியிலே இருக்கலாம், உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில இருக்கலாம். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, கைப்பிடிச்ச ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாரு. கைவிடவே மாட்டாரு, உங்களை விட்டு விலகவே மாட்டாரு, அழகா நடத்திட்டு போவாரு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் பிரதர் சிஸ்டர். ஆண்டு உங்களை கரம் பிடிச்சிருக்கிறாரு, நடத்திட்டு போவாரு. நித்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான்காவது பாடங்க, இந்த 40 வருஷ பிரயாணத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த முதல் பிரயாணம் எகிப்திலிருந்து சீனாய் மலை வரைக்கும் சொன்ன பாருங்க, ஏறத்தாழ 2 வருஷத்துக்குள்ள, சரி அங்க 1 வருஷத்தை விட அதிகமா 2 வருஷத்துக்கு கீழே. இந்த காலகட்டம் முழுக்க அவர்கள் ரொம்ப பிரயாணம் பண்ணவே இல்லை. முக்கியமா இந்த காலகட்டம் ஏன் செலவழிக்கப்பட்டதுன்னா, எதுக்காக செலவழிக்கப்பட்டதுன்னா, மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை கொடுப்பதற்காக தான் இது செலவழிக்கப்பட்டது. தன்னுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக, நியாய பிரமாணத்தை கொடுப்பதற்காக இந்த முதல் கட்டம் செலவழிக்கப்பட்டுச்சு. அடுத்தது சீனாய் மலையிலிருந்து இப்ப யோர்தானின் எல்லைக்கு வந்துட்டாங்க. அடுத்தது கானானுக்குள்ள நுழைய போறாங்க. அப்ப இந்த 38 வருஷ காலம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் முழுக்க அழிக்கப்பட்டுச்சு. ஒரு புதிய சந்ததி, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்புகிற ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்கினார். விசுவாசியாத சந்ததி, கீழ்ப்படியாத சந்ததி, கர்த்தரை பரீட்சை பார்த்த சந்ததி அந்த வனாந்திரத்துல அழிக்கப்பட்டு, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கானான் தேசத்துக்குள்ள நுழைவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சந்ததி உருவாச்சு. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்றோம்? நாங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து அந்த கானானுக்கு போய் சேருகிற வரைக்கும் 2 முக்கியமான காரியங்கள். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரு, அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறாரு, அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், அவருடைய சித்தத்தை நான் அறிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன செய்கிறதுனா, எனக்குள்ள இருக்கிற அந்த கானானுக்கு நுழைவதற்கு தடை செய்கிற கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், முறுமுறுப்புகள், முரட்டாட்டங்கள், கேள்வி கேட்பது, கோபப்படுவது, கர்த்தர் செய்ததை மறந்து விடுவது, இப்படி அநேக அசுத்த காரியங்கள் எல்லாம் என்னிலே அழிக்கப்பட்டு அந்த கானானுக்கு போவதற்கு கர்த்தர் விரும்புகிற தகுதியாகிய பரிசுத்தமும் நீதியும் எனக்குள்ளே உண்டாக அவர் கொடுத்த வார்த்தையை பயன்படுத்தி ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்ப இந்த பிரயாண வாழ்க்கை என்ன முக்கியமா நடக்குதுன்னா, என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நான் விசுவாசத்துல வளர வைக்கிறாரு, விசுவாசத்தின் சந்ததியா என்னை மாற்றுகிறாரு. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செஞ்சாரு. மேன்மையான ஒரு அப்போஸ்தலனா அவர் இருந்தாரு, அதிகமாய் பிரயாசப்பட்டாரு. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சம்மரி போல சொல்லுகிறார். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் 2 தீமோத்தேயு 4:7 வசனம், 2 Timothy 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்திர ஜீவியம் போராட்ட ஜீவியம் தான். ஆனா நீ என்னப்பா செஞ்சேன்னு சொல்லி கேட்டா, விசுவாசத்தை காத்துக்கொண்ட. பிரதர் அண்ட் சிஸ்டர், ரொம்ப முக்கியமா நம்ம ஆண்டு எதிர்பார்க்கிறது விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசத்தை செக் பண்றதுக்காக, விசுவாசத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, விசுவாசத்துல வளர வைப்பதற்காக, என் விசுவாசம் ஜெனியூனானதா இல்லையா என்று சொல்லி செக் பண்றதுக்காக சூழ்நிலைகளை கொண்டு போறாரு. ஏனென்றால் ஒரு விசுவாசி தான் நித்தியமாய் அவரோடு கூட வாழ முடியும். இப்ப இந்த 4 காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக இன்னொரு காரியம் அந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அடைக்கல பட்டணம் 35ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது 4 முக்கியமான பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டு. நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு வந்துடுறேன், நமக்கு நேரம் இல்ல. அடைக்கல பட்டணங்கள் 6 அடைக்கல பட்டணங்கள். அந்த முதல் 2.5 கோத்திரங்கள், யோர்தானுக்கு இந்த புறம் கிழக்கு புறம், அங்க 3 பட்டணங்கள், அதற்கப்புறம் 3 பட்டணங்கள். பாருங்க, இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆண்டர் பண்ணியிருந்தாருன்னாங்க, ஒரு மனுஷன் தவறு செய்திருப்பானா, அதுவும் வேண்டுமென்று செய்தவனுக்கு அதுல மன்னிப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. கைப்பிசகாய் தெரியாம ஏதோ தள்ளிவிட்டா கீழே விழுந்துட்டாங்க, ஏதோ பிடிச்சாங்க, அது அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி கொலை குற்றவாளிக்கு பாதுகாப்புக்காக இந்த அடைக்கல பட்டணங்களை ஆண்டு வச்சாரு. ஆனா இந்த பட்டணம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதுனாங்க, ஒரு நாள் பிரயாணத்துக்குள்ள, அதிகபட்சமா 2 நாள், அந்த பிரயாணத்துக்குள்ள இவங்க அங்க ஓடி போய் கொள்ளலாம். இட் இஸ் நெவர் டூ ஃபார் ஃப்ரம் காட்ஸ் ஹெல்ப். இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம்னா, நமக்கு அடைக்கல பட்டணம் கிறிஸ்து தான். அவர் தான் நம்முடைய கண்மலை. நீதிமான் அந்த கண்மலைக்குள்ள ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ள ஓடி நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய அடைக்கல பட்டணம், அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்கு வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க. சரி, அப்போ இதுல முதல் பாடம் என்னன்னா, எப்படி அடைக்கல பட்டணம் யாருக்கும் தூரமானதா இருக்கவில்லையோ, அதே போல Christ is never far from anyone of this world. கிறிஸ்துவுக்குள்ள
எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால வரவே முடியலங்க, சூழ்நிலை அப்படி இல்ல பிரதர். ஆண்டவர் சமீபமானவர். நம்ம தான் போக மாட்டேங்கிறோம், நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். பல நேரம் கடைசி சான்ஸா தான் அவர்கிட்ட ஓடி விடுகிறோம், மாட்டிக்கொண்டாதான் ஓடி விடுகிறோம். பிரச்சனைன்னு வந்த உடனே வேற எங்க போறதை விட என் அடைக்கல பட்டணமாகி கிறிஸ்துவுக்குள் ஓடி வருவோமா? ஒன்று. இரண்டாவதாகங்க, ஆரம்பத்திலே சொன்னபடி 48 பட்டணங்கள்ல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமா பிரிக்கப்பட்டது. 48 பட்டணம் லேவியர்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட பட்டணங்கள். அப்ப கவனிங்க, இந்த 6 பட்டணங்களும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? லேவியர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் கையில இருக்கிறது, தேவ பிள்ளைங்க கையில இருக்கிறது. அப்ப ஓடி வர்றவங்க பாதுகாப்புக்காக ஓடி வருகிறாங்க, அடைக்கலத்துக்காக ஓடி வருகிறாங்க. இன்னைக்கு அசிலம் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. அதனால இங்கிருந்து தப்பிச்சு அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கிற, அடைக்கலம் கொடுக்கிற, புகலிடம் கொடுக்கிற ஒரு சில ஊர்களுக்கு ஜனங்க ஓடி போறாங்க. அங்கிருந்து இந்த ஊர் என்ன செய்ய முடியாது, அவங்கள வெளியே கொண்டு வர முடியாது. இந்தியாவில எத்தனையோ பேரு அங்க போய் தப்பிச்சுக்கிட்டாங்க, அங்க போய் ஒளிந்து கொண்டாங்க, அங்க போய் புகலிடம் சேர்ந்துட்டாங்க சொல்றது போல இது அடைக்கலப்பட்டாங்க. சரி, இது லேவியர்கள் கையில கொடுக்கப்பட்டது. அப்ப லேவியர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? வர்றவங்களை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களை பாதுகாக்கணும், அவங்க கரிசனையாய் விசாரிக்கணும், அவங்க காரியத்தை நியாயமாய் பார்க்கணும். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆசாரியர்களா லேவியர்களா ஆண்டு என்னங்களை பிரிச்சிருக்காரு நம்ம சொல்றோமே, என் பக்கமா கொலை குற்றவாளிகளா பாவத்தில சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஓடி வர முடிகிறதா? லேவியர்கள் அப்பேற்பட்டவர்களா இருக்கணும். இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படி பாவத்தில சிக்கி நித்திய அழிவுக்கு, நித்திய மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஓடி வரத்தக்கதான ஒரு மக்களா நம்ம இருக்கிறோமா? அன்புள்ளவர்களா, கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்லது கடினமாய் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? am I judgmental and cold or am I gracious and understanding? கிருபை உள்ளவர்களா, புரிந்து கொள்ளுகிறவர்களா, மற்றவங்களை வேதனையை பார்த்து பரிதபிக்கிறவர்களா, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர்களா, கிறிஸ்துவின் பக்கமா நடத்துகிறவர்களா நம்ம இருக்கிறோமா? மூன்றாவதாக, இந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வந்துட்டாங்க பாருங்க. அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வந்தவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த பட்டணத்துல அவங்க இருக்கணும்னா, அதாவது இது புத்தி பிசகா செய்தது, தெரியாம செய்தது, அதற்கு தான் பாதுகாப்பு, அதுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த அதிகாரம் தெளிவா சொல்லுது. அப்படி வந்தவர்கள் அன்னைக்கு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் சாகர வரைக்கும் அங்க இருக்கணும். அவங்க செத்து போனாங்கன்னா அங்கிருந்து அவங்க என்ன செய்யல, விடுதலையாகி தன்னுடைய காணியாட்சிக்கு போலாம். அப்போ பிரதான ஆசாரியரின் மரணத்துலதான் இவருக்கு என்ன இருக்கு? விமோச்சனம் இருக்கிறது, இவருக்கு விடுதலை இருக்கிறது. பிரதான ஆசாரியன் மரிக்கும் போதுதான் இவர்கள் பாவம் கேன்சல் பண்ணப்படுகிறது. இதுல பெரிய சத்தியம் என்னன்னா, என்னுடைய பிரதான ஆசாரியரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு பிரதான ஆசாரியன் மரிச்சாதான் விடுதலை. இன்னைக்கு இந்த ஆசாரியன் எனக்காக மரிச்சிட்டாரு, சிலுவையில ரத்தம் சிந்தி பிராயச்சித்தம் பண்ணிட்டாரு, என்னுடைய பாவத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நான் நம்பும் போது, இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எதற்கு? பாவத்துக்கு. எதற்கு? உலகத்துக்கு. எதற்கு? பிசாசுக்கு. எதற்கு? பழைய சுபாவத்துக்கு. அந்த பிரதான ஆசாரியனாக கிறிஸ்து எனக்காக மரிச்சதுனால அவரை நம்புகிற அந்த நிமிஷம் எனக்கு விடுதலை உண்டாகிறது. ஆனா அன்னைக்கோ அந்த பிரதான ஆசாரியன் எப்ப மரிக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெயில் போலதான் அவர் அங்க விடுதலையோடு இருக்கலாம். ஆனா அது ஜெயில், தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாது, தன்னுடைய ஊருக்கு போக முடியாது. எனக்கு உங்களுக்கும் எந்த நிமிஷம் இந்த பிரதான ஆசாரியன் இயேசுவை நம்புகிறோமோ அந்த நிமிஷம் விடுதலை கிடைக்கிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல சிக்கி, ஏதோ ஒரு குற்ற உணர்வுல சிக்கி கொண்டு விடுதலை பெற முடியாம கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, பிரதான ஆசாரியனாக இயேசுவின் மரணத்தை விசுவாசிங்க, நம்புங்க, நோக்கி பாருங்க, அதுல உங்களுக்கு விடுதலை உண்டு. கடைசியாங்க, இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வந்தாங்க பாருங்க, பிரதான ஆசாரியன் மரிக்கிற வரைக்கும் உள்ள இருக்கணும். அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவனுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்போ பழி வாங்குகிறவன் கொலை செஞ்சாலும் அவன் மேல குற்றம் இல்ல, கொலை செய்யலாம். என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஓடி வந்த நம்ம, அவர் சொல்லுகிறபடி, அவருடைய வார்த்தையின்படி நடந்தாதான் எனக்கு பாதுகாப்பு. இந்த சட்டத்தை இவர் மீறினாருன்னா இவருக்கு பாதுகாப்பு இல்ல. இவர் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு பாதுகாப்பு இல்ல, அவர் கொலை செய்யப்படலாம். எனக்கு உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள ஓடி வந்துட்டோம், ஆனால் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரு, அவருடைய வார்த்தைக்கு நடுங்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறாரு. அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சொல்லப்பட்ட சட்டங்களுக்கு உட்பட்டாதான் பாதுகாப்பு. இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். என் சட்ட புஸ்தகம் வேதம், வேதத்தின்படி நடந்தாதான் பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுட்டோம், நான் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி என் இஷ்டப்படி வாழ்வேன், என் முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. இதுக்கு முன்னால என் மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்தேன், இப்பொழுதோ இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன். இனி கிறிஸ்துதான் எனக்குள் பிழைக்கிறார், அவருடைய வார்த்தை தான் என்னுடைய சட்ட புஸ்தகம், வார்த்தைக்கு நடுங்குகிறேன், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு பாதுகாப்பு, நித்திய பாதுகாப்பு. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, எங்க முன்னால் இன்னைக்கு வச்ச இந்த 2 முக்கியமான அதிகாரங்களில கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற ஆண்டவர் நீர், எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. இன்னொரு பக்கம் மனுஷர் எங்களை கவனிக்காம போகலாம், மனுஷருக்கு நாங்க செய்வது தெரியாம போகலாம்,
ஆனா கணக்கில வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் பலன் கொடுப்பேர். அந்த நம்பிக்கையோடு நாங்க செய்கிற நன்மைகளை ரோல ரகசியமா இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம், யாரும் பாராட்டாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உங்க முன்னால் எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி சோர்ந்து போகாம நன்மை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. நிலையான நகரம் இங்கே இல்ல ஆண்டவரே, வரப்போகிறதே நாடி வாழுகிற ஒரு கிருபை இன்னும் அதிகமா எங்களுக்கு நீங்க தாங்க ஏசப்பா. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பழக்குவிக்கிறேன், பாடுகள் வழியில எங்களை பழக்குவித்துக் கொண்டு போகிறேன். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்க எங்களோடு இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறேன். உங்களை நம்பி சார்ந்து இந்த வனாந்திர பிரயாணத்துல தொடர்ந்து ஓடி முடிச்சு ஆண்டவரே கானானுக்கு, நித்திய கானானுக்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு, வார்த்தையில உடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க, இறுதி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அந்த நீதியின் கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயத்தோடு கூட ஒரு நாள் விசுவாச துரோகம் செஞ்சிடாம, விசுவாசம் விட்டு வழிக்கு போயிடாம, விசுவாசம்ங்கிற கப்பலை சேதமடையாம இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. எங்கள் அடைக்கல பட்டணமாய் நீர் இருக்கிறீர், ஆகையால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை லேவியர்களா ஆசாரியர்களா பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க, உங்க பணி செய்ய, உங்களுக்கு ஆராதனை செய்ய எங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க. தேவையோடு இருக்கிற ஜனங்கள், தேடி வரக்கூடிய ஜனங்கள், பாதுகாப்பு இல்லாத ஜனங்கள், ஆண்டவரே மரண பயத்தோடு ஜீவகாலம் எல்லாம் இருக்கிற ஜனங்கள், ஆசையாக நாங்க ஓடி எங்க பக்கமா ஓடி வரத்தக்கதாக எங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கட்டும். அன்பினால் எங்களை நிரப்புங்க, கரிசனையால் எங்களை நிரப்புங்க. அநேகர் கிறிஸ்துவின் பக்கமா நடத்துகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. பிரதான ஆசாரியனாக நீங்க மரிச்சிட்டீங்க எங்களுக்காகப்பா, மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிட்டீங்க. இன்னைக்கு நித்திய ராஜ்யத்துல அப்பா சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்க மரணத்துல எங்களுக்கு கிடைக்கிற விடுதலைய நாங்களும் நம்பி மற்றவங்களுக்கும் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்ய ஏசப்பா. கீழ்ப்படிதல் இன்னும் அதிகமா எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.